ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு 3 ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம 2 போட்டோம் இல்லையா, இப்போ டபுள் பட்டன் ஹோலுக்கு 3 போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டர் மிடில்லேருந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மிடில்லேருந்து ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எகெயின் மிடில் ஒரு நாட் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் மிடில் ஒரு லாக். அவ்வளோதான். மறுபடியும் பக்கத்தில் போகிறேன் பாருங்கள். மிடில்லேருந்து நீங்கள் த்ரெட்டை எடுங்க, கீழே இருக்கிற லைனில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில் ஒரு லாக். அதே மாதிரி மேலே இருக்கிற லைனில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில் ஒரு லாக். இதில் வந்து 2 லாக் போடுறோம். 2 லாக்குமே மிடில் தான் போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி 2 லாக்குமே மிடில் தான் போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ஒரு ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில்லே ஒரு லாக். எகெயின் மேலே இருக்கிற கோடில் அந்த லைனில் ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில்லே ஒரு லாக். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில் மட்டும் லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கரெக்டாக கிடச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாமல் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள் கைஸ். இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்லாம் நமக்கு ஃபில்லிங்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் அடுத்து நீங்கள் ஃபெதர் ஸ்டிச், லீஃப் ஃபில்லிங் அது எல்லாமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட பேசிஸில் தான் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டிச்சையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இது எதுக்கு யூஸ் ஆக போகுது இதுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. நான் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ மோடில் வச்சு கூட நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.